ஏங்க, காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல. 2 இட்லியாவது வாங்கிட்டு வரணும். காலையில் தானே அவ்வளோ தூரம் சொன்னேன். மறுபடியும் ஏன் வந்து என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்க? சந்தியா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் சாப்பிடாம இருந்தாலே என் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேற எனக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. அப்புறம் எப்படி சும்மா விட முடியும்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆயிர மாட்டேன்னு போய் சொல்லு உன் ஃப்ரெண்டு மனோஜ் கிட்ட. என்ன அவன் தானே சொல்லியிருப்பான் என்ன சாப்பிட சொல்லி. சந்தியா, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் மனோஜுக்கும் என்ன பிரச்சனைன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுது, நீங்கள் மனோஜ் மேலே இந்தளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக அவர் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் மனோஜ்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்புங்க. அது எந்தளவு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கே இப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்குள்ளேயும் அதே பிரச்சனை தான். தயவு செஞ்சு மனோஜ்கிட்ட போய் பேசுங்க. கனிதா என்னை புரிஞ்சிக்காமல் ஃபோனை வச்சுட்டு போயிட்டா. நீங்களும் அதே தப்பை பண்ணாதீங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க.